Welcome, champions. I am welcoming Mohan Raj, Harikrishnan, Gopalakrishnan, and Jay Prakash for the interactive participated creative learning. இது வந்து நீங்க ஆட போறது ஐபிஎல் கிடையாது, ஐபிசிஎல். ஐபிசிஎல்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐபிசிஎல்னா என்னன்னு தெரிஞ்சீங்க. This is Professor R. Surendran, who has created this new type of learning for their students. இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் கிரியேட்டிவ் லேர்னிங்னா நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டினை பிபிடியா கிரியேட் பண்ணணும், நம்ம படிக்க வேண்டிய டாபிக்கை பிபிடியா கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதை பத்தி நம்ம கலந்துரையாட போகிறோம். அதான் வந்து இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் கிரியேட்டிவ் லேர்னிங். இது மூலமா என்னன்னா we are going to create the new revolution, ஒரு கல்வி புரட்சி வந்து பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதான் அப்படியே அப்படியே மொபைலை வந்து திருப்பினா இந்த போர்ட்ரேட்டுக்கு வருவோம். மொபைலை வந்து அப்படியே திருப்பணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இப்போ இதுதான் வந்து நம்ம ஐபிசிஎலோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். நேரா ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடலாம். 4வது வந்துச்சு. சரி, இது விசிபிளா இருக்கு சார். கரெக்டா இருக்கு. அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேல நகரணும். ஃபர்ஸ்ட் தலைப்பே வரணும்ல. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி முன்னாடி நம்ம யாரு அப்படின்றத காட்டுவோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே சார், ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சரி, ஓகே. So now we are having the champion, technical champion. ஹரிகிருஷ்ணன் மட்டும் வீடியோ ஆன் பண்ணிக்கோ. வீடியோ ஆன் பண்ணா வராதோ? ஆமா சார். சரி, ஓகே. வீடியோ ஆன் பண்ண தேவையில்ல, விடு, ஃப்ரீயா விடு. நான் ஆடியோ மட்டும் அப்படியே சொல்றேன் சார் உங்களுக்கு. இல்ல நீ அந்த ஸ்கிரீன் வா, நம்ம ஸ்கிரீன்ல மாறுது பாரு. ஸ்கிரீன்ல வந்து நம்ம போட்டோ வந்துருச்சு. ஓகே ஓகே சார். பழைய மாதிரியே கொண்டு வா, அவ்வளவுதான். ரெடியா இருக்கு, பக்காவா இருக்கு. ஓகே தானே சார். ஓகே ஓகே சார். So today is the auspicious day. We are having the mentor Professor R. Surendran and the great technical champion Harikrishnan along with me. Harikrishnan, yes, பொள்ளாச்சி இருக்காரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் கிரியேட்டிவ் லேர்னிங். ஸோ இதை கிரியேட் பண்ணது, இந்த ஸ்லைடை கிரியேட் பண்ணது வந்து ஹரிகிருஷ்ணன். அதான் கிரியேஷன் நடந்துருச்சு. இப்போ பார்ட்டிசிபேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து we are having மோகன் ராஜ், கோபாலகிருஷ்ணன் அண்ட் ஜெயபிரகாஷ் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். கேள்வியை வாசிங்க ஹரி. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா, a fluid is said to be a Newtonian fluid when the shear stress is option A directly proportional to velocity gradient, B inversely proportional to the velocity gradient, C independent of velocity gradient, D none of this. இப்போ வந்து இந்த क्वेश्चन is open to all the participants. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மோகன் ராஜ் கிட்ட கேட்போம். வாட் இஸ் யுவர் ஆப்ஷன் மோகன் ராஜ்? சார் ஆப்ஷன் சொல்லிடலாமா சார்? ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏ சார். ஏ. சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட் தான் வந்து மோகன் ராஜோட ஆப்ஷன். சோ வந்து we will move to the answer. அது அவர் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா கண்டுபிடிப்போம். ஆன்சர் வந்து இப்ப நியூட்டன் என்ன சொன்னாரு அப்படின்றத வந்து ஹரியோட குரல்ல கேட்போம். ஓகே சார். நியூட்டன் என்ன சொன்னாங்கன்னா வந்து, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து shear stress is directly proportional to the velocity gradient அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து, அதான் அதுக்கு வந்து directly proportional to velocity gradient தான் என்ன சொல்றாங்கன்னா நியூட்டோனியம் fluid அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த
அதுக்கு வந்து அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக என்ன இது யூஸ் பண்றேன்னா வந்து டைனமிக் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, நியூ அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு பதிலா ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலா வந்து நியூ போட்டுக்கிறோம். ஸோ ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலானா tau is equal to nu du by dy. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து shear stress வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து tau is directly proportional to du divided by dy. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா கிராஃப் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப் வந்து வரைஞ்சோம்னா வந்து டவுக்கும் du by dy போட்டோம்னா நமக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு லீனியர் லைனாட்டா கிடைக்கும். அப்போ வந்து இதுல டவு வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து நம்ம வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து நம்ம வந்து டைரக்ட்லி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா இது வந்து லீனியாரிட்டின்ற ஒரு பண்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியாரிட்டி மட்டும் இல்லாம டவ் வந்து எப்பவுமே இன்ஜினியர்னா ரிலேட் பண்றவங்க தான் இன்ஜினியர் நான் சொல்லுவேன். இங்க நியூட்டன் வந்து அவர் ஈஸி இன்ஜினியர். ஸோ அதனால வந்து இன்ஜினியரிங்கோட ரிலேஷன் வந்து 3 வாய்ப்பு தான். தொடர்பு இருக்கா, தொடர்பு இல்லையா. தொடர்பு இல்லையை தூக்கி போட்டோம்னா தொடர்புல வந்து 2 வகையான தொடர்பு என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. இப்ப இங்க நியூட்டன் என்ன தீர்ப்பு வழங்குறாருன்னா நியூட்டன் வந்து சொல்றாரு டவ்வும் du by dy-யும் நேரடி தொடர்புல இருக்கு அப்படின்றத சொல்றாரு. டவ்வும் du by dy-யும் நேரடி தொடர்புல இருக்குன்றத சொல்றாரு. சோ அதனால அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். டவ் ப்ரொபோர்ஷனல் டு du by dy. வெரி குட் மோகன்ராஜ். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். தேங்க் யூ சார். இப்ப ரெண்டாவது क्वेश्चन யாருக்குன்னா கோபாலகிருஷ்ணனுக்கு நேரடியா போகுது. இப்ப வாசிக்கிறது வந்து ஹரிகிருஷ்ணன் தான் வாசிக்கணும். ஹரிகிருஷ்ணன் டு கோபாலகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன் வாசிங்க. நான் வாசிக்கிறேன் சார். இப்ப செகண்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். இப்ப செகண்ட் என்ன क्वेश्चनனா a fluid is one which can be defined as a substance that a option A has the same shear stress at all points, option B can deform indefinitely under the action of smallest shearest force, C has a small shear stress in all directions, option D is practically incompressible. So question is for Gopalakrishnan. Answer. Yes sir. ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும் சார், அது தெரியும் சார். ஷியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதனாலதான் அது வந்து டிஃபார்ம் ஆகிட்டே போகும். அப்ப பி தான் சார் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டிஃபார்ம் ஆகிட்டே போகும், கண்டினியூஸா டிஃபார்ம் ஆகிட்டே போகும். அதான் ஃப்ளூயிடோட ஃப்ளோன்னு சொல்லுவாங்க சார். சூப்பர். இப்போ ஆன்சருக்கு போயிடுவோம். ஆன்சரோட பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் ஹரிகிருஷ்ணன். சோ இங்க என்னன்னா ஃப்ளூயிட் வந்து நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க, ஷியர் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, டிஃபார்ம் இன்டிஃபைனபிலிட்டி அப்படின்றாங்க. அப்ப டிஃபார்ம் இன்டெஃபினைட்லி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஹரிகிருஷ்ணன்? இன்ஃபினிட்லி ஸ்மால் ஷியர் ஸ்ட்ரெஸ்னு சொல்லலாம் சார். ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நான் கேட்ட கேள்வியை வந்து வார்த்தையை வந்து உள்வாங்குங்க. டிஃபார்ம் இன்டெஃபினைட்லி அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொல்லணும். டிஃபார்ம்ஸ் இன்டெஃபினைட்லி என்ன வார்த்தை சொல்லுவீங்க மோகன்ராஜ்? டிஃபார்ம் இன்டெஃபினைட்லின்றதை இன்னொரு வார்த்தையில சொல்லுங்க. ஜேபி. இன்ஃபினிட்லியா சார்? இன்ஃபினிட்லி. டிஃபார்ம் இன்டெஃபினைட்லின்றதுக்கு வந்து நீ டிஃபார்மேஷன் சொல்ல போற, ஆனா வேற வார்த்தை சொல்லு. எப்பவுமே ஷேப்லெஸ் டிஃபார்மேஷன் சார். நோ சார், கண்டினியூஸ்லியா சார்? கண்டினியூஸ்லி. எஸ், இட் இஸ் த கண்டினியூஸ் டிஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இட் இஸ் த கண்டினியூஸ் டிஃபார்மேஷன் அப்படின்றதுதான். டிஃபார்ம் இன்டெஃபினைட்லினா கண்டினியூஸ் டிஃபார்மேஷன். ப்ரீவியஸ் क्वेश्चनக்கு போங்க. ஓகே, இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா நம்ம எப்படின்னா ஸ்மால் ஷியர் ஃபோர்ஸ். எப்பவுமே அடைமொழி வந்து ரொம்ப முக்கியம். எதை படிச்சாலும் அடைமொழி தெரிஞ்சவன் தான் வந்து அற்புதமான இன்ஜினியர். இப்ப ஷியர் ஃபோர்ஸ் மட்டும் அப்படின்னு வச்சுக்கேன், அது வந்து இது கிடையாது. ஃபோர்ஸ பத்தி பேசும்போது டிஃபார்மேஷன், ஃபோர்ஸ் இன்புட்னா டிஃபார்மேஷன் அவுட்புட். சரியா? இங்க கொடுக்கிறது ஷியர் ஃபோர்ஸ் இன்புட்னா இன்டெஃபினைட் டிஃபார்மேஷன் அவுட்புட். ஆனா கொடுக்குற ஷியர் ஃபோர்ஸும் பார்த்தோன்னா எவ்வளவுனா ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்னா என்னது? மிகச்சிறிய. ஆமா, செய்கூலி கம்மி, சேதாரம் ஜாஸ்தி. செய்கூலி கம்மி, சேதாரம் ஜாஸ்தி. ஸ்மாலஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ், இன்டிஃபைனைட் டிஃபார்மேஷன். அந்த சப்ஸ்டன்ஸை பாருங்க எப்படி கடவுளை அற்புதமா படைச்சிருக்காங்க பாருங்க.
எப்பவுமே இங்க வந்து செய்கூலி கம்மி, சேதாரம் ஜாஸ்தி. அதுதான் வந்து அங்க முடிச்சிருக்காரு. ஸ்மாலஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி பேசும்போது ஸ்ட்ரெயினை பத்தி பேசலாம். ஆனா இங்க ஃபோர்ஸை பத்தி பேசும்போது டிஃபார்மேஷன், ஃபோர்ஸுக்கும் டிஃபார்மேஷனுக்கும் தொடர்பு. சரியா? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃபார்மேஷன், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन போயிடுங்க. வாசிக்கலாம் ஹரிகிருஷ்ணன். நான் வாசிக்கிறேன் சார். இப்போ கொஸ்டின் 3 பார்க்கலாம். The dimensions of surface tension are option A Newton per meter square, B Joule per meter, C Joule per meter square, option D Watt per meter. இந்த கேள்வி மிஸ்டர் ஜெயபிரகாஷ். ஆப்ஷன் சி ஜூல்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் சார். ஆமா, இது வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின் சொல்லுவேன். எப்பவுமே கேள்விகள் வந்து நிறைய வகைப்படும். இது வந்து விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். என்னடா விக்கெட் எடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிடா விக்கெட் எடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டனை பார்த்தவொன்னே என்ன பண்ணுவானா, கம்ப்யூட்டர் ஜி லாக் ஏ அப்படின்னு போட்டுருவாங்க. நியூட்டனை பார்த்தவொன்னா கீழே இருக்க மீட்டர் ஸ்கொயரை பார்க்க மாட்டாங்க. இது வந்து 50% மக்கள் வந்து தப்பு பண்ணுவாங்க. புரியுதா? சோ நியூட்டனை பார்த்தோன்னா ஷேட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஷேட் பண்ணி முடிச்ச பிறகு மீட்டர் ஸ்கொயர் பார்த்தோன்னா அவங்க பக்குன்னு இருக்கும். எழுதி முடிச்ச அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன தெரியும்? தப்புன்னு தெரியும். தப்பு பண்ணிட்டோன்றது தெரியும். ஆனா நம்ம மாத்த முடியாது. எடுத்து பிளேட் எல்லாம் எடுத்து கீற முடியாது. OMR ஷீட்ல இல்ல போட்ட தப்பு வந்து ஆன்லைனா இருந்தா மாத்திக்கலாம். ஆனா வந்து OMR இருந்தா மாத்த முடியாது. பிளேட் எடுத்து கீற முடியாது. சோ அப்போ வந்து ஜூல் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன ஜேபி? இது வந்து ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்னு சொல்லுவாங்க சார். அப்படி இல்லைன்னா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியான்னு சொல்லுவாங்க சார். எனர்ஜிக்கு ஜூல், ஏரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் சார். ஓகே, இப்போ எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா அப்படின்றது தான் வந்து இங்க சிறப்பான தகவல். எனர்ஜி பெர் யூனிட் ஏரியான்றது சிறப்பான தகவல். சூப்பர் சார். அது வந்து எனர்ஜின்னு சொல்லக்கூடாது சார், அன்பேலன்ஸ்டு எனர்ஜின்னு சொல்லணும். அன்பேலன்ஸ்டு எனர்ஜி பெர் யூனிட் ஏரியான்னு சொல்லணும், இல்ல வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த்னு சொல்லணும். ஓகே, அதான் வந்து கரெக்டான இது. சூப்பர். நெக்ஸ்ட் ஃபார் நியூட்டனியன் ஃப்ளூயிட். சார் ப்ரீவியஸ் क्वेश्चन ஆன்சர் டி போட்டுருந்துச்சு சார். அது கரெக்ட்டுங்களா சார்? டி அப்படின்னு போட்டுருச்சு சார். இல்ல, அது क्वेश्चन அவங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து சி தான் உங்களுக்கு வரும். சி தான் கரெக்ட் ஆன்சர். டி வந்து அங்க கொடுத்திருக்க ஆன்சர் டி தப்பா போட்டுருக்காங்க. எஸ், ஓகே ஓகே சூப்பர். டைமென்ஷன் வந்து m⁻²ன்னு போட்டுருக்கான். கரெக்ட் சார். ஆமா சார். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் போலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் அ நியூட்டோனியம் ஃப்ளூயிட், ஆப்ஷன் ஏ shear stress is proportional to the shear strain, option B the rate of shear stress is proportional to the shear strain, option C the shear stress is proportional to the rate of shear strain, D the rate of shear stress is proportional to the rate of shear strain. சரி, ஓகே. இதுக்கு வந்து சார் இதுக்கு வந்து எப்படின்னா வந்து ஆப்ஷன் சி வந்து நான் சூஸ் பண்ணேன் சார். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திருக்கோம். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து shear stress is directly proportional to the velocity gradient அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா வந்து shear stress is directly proportional to the rate of shear strain அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் வந்து சி வந்து இது கரெக்டான ஆன்சர். நைஸ். ஸோ வந்து இங்க ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு இது பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் வந்து இதுவாகும். ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது தான் வந்து நமக்கு இதுவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு ஆப்ஷன் ஏ விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஆப்ஷன் பி cohesion, option C adhesion, option D the difference between the adhesive and cohesive forces. சர்ஃபேஸ் டென்ஷன் எதை பத்தி அப்படின்றத சொல்றாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் எதை பத்தி அப்படின்றத வந்து சொல்றானுங்க.
எதை பத்தி? Cohesion தான் sir. கொகஷன். ஏன்னா அது இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் சார், சேம் மாலிகுலர் அட்ராக்ஷன், அதனால வந்து Okay. நம்ம கொகஷன் சொல்றோம். ஓகே ஓகே. இப்போ வந்து அவரோட ஸ்கிரீன் வந்து இன்னும் அற்புதமா விவரிக்க போறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஹரி. சரி, இப்ப நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் பத்தி பார்க்க போறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சொல்றான்னா வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். சரி, ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மேல இல்ல வந்து அந்த லிக்விட் சர்ஃபேஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அது பேர் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் வந்து மேல இருந்து இருக்குன்னா அப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லென்த் வரைக்கும் தான் யூனிட் லென்த் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன்ல சொல்றாங்க. இல்லைன்னா வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு எனர்ஜி பர் யூனிட் ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணா அது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் இருக்க போதுலதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்ப என்ன சொல்றான்னா இதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் இருக்கு. என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் 3 இருக்கு. என்னன்னா வந்து ஜெட், டிராப்லெட், பபிள். இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா ஜேடிபி இல்லைன்னா வந்து ஜேசிபி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஜேசிபி நம்ம இது பார்த்துருக்கோம், அதே மாதிரி வந்து ஜேசிபி இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜெட் நம்ம பார்த்துட்டோம்னா வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி பை 2, இல்லைன்னா பி இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை அப்படின்னு சொல்லலாம், 2 சிக்மா டிவைடட் பை டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து டிராப்லெட் நம்ம போயிட்டோம்னா வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி பை 4, இல்லைன்னா வந்து பி இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைடட் பை டி. நெக்ஸ்ட் வந்து பபிள் பார்த்தோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு பிடி பை 8 இல்ல பி இஸ் ஈக்குவல் டு 8 சிக்மா டிவைடட் பை டி. இப்போ இது எப்படி நம்ம இந்த மல்டிப்ளை ஆகுனா வந்து 2 × 2 4, 4 × 2 8 அப்படி நம்ம மல்டிப்ளை போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம்னா இந்த ப்ரெஷர் ஒரு சோப் பபிள்குள்ள வந்து இந்த டிராப்லெட் இருக்குன்னா இந்த ப்ரெஷர் இன்சைட் சோப் பபிள் எப்படி இருக்குன்னா வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னா இது ஒரு சர்ஃபேஸ் பினாமினா. நெக்ஸ்ட் இது நம்ம என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து 2 டைப் வாட்டர் அண்ட் ஏர் இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து at 20 டிகிரி செல்சியஸ்ல எப்படி இருக்குன்னா வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.0736. இந்த வேல்யூ வந்து ரெண்டுமே முக்கியமான வேல்யூஸ், இதை நாம வச்சுக்கலாம். இந்த வாட்டர் அண்ட் ஏர் இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது 20 டிகிரி செல்சியஸ்ல எப்படி இருக்குன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.0736 நியூட்டன் பர் மீட்டர். இல்லைன்னா வந்து ஏர் அண்ட் மெர்க்குரி நம்ம இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.480 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்ல முக்கியமா வந்து என்னன்னா வந்து இந்த ஷாக்கெட் தான். இப்போ எஸ் இருக்குன்னா வைங்க, எஸ்ல வந்து அந்த எஸ் வந்து சென்டர் நம்ம கட் பண்ணனா மேல 2 பக்கம் சி இருக்கும். ஒரு சி எதுக்குன்னா வந்து கொஹிஷனுக்கு, இன்னொரு சி எதுக்குன்னா வந்து கேப்லாரிட்டிக்கு. ஓகேவா? தேங்க்யூ. கிரேட் ப்ரோ. முடிஞ்சதா? அடுத்த கேள்வி. ஓகே சார், 1 செகண்ட் சாரி. 6வது கேள்வி. நைஸ். சோ 6வது கேள்வி வந்து யாரு நீங்க அரிய வாசிங்க. நான் வாசிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ஐடியல் ஃப்ளூயிட், நியூட்டோனியம் ஃப்ளூயிட், நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட் அண்ட் பிங்கம் பிளாஸ்டிக் இருக்கு. அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா shear stress varies linearly with the rate of strain. Next வந்து shear stress does not vary with the linearly with the rate of strain. Third, fluid behaves like a solid until the minimum yield stress beyond which exists a linear relationship between shear stress and rate of shear strain. Next வந்து fourth என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து shear stress is 0. ஓகேவா? இப்போ வந்து ஐடியல் ஃப்ளூயிட்னா வந்து நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம்னா நான் VCS. ஓகேவா? நான் VCS என்னன்னா வந்து நோ VCS, இன்விசிட், இன்கம்ப்ரசிபிள். அடுத்து எஸ் எதுக்குன்னா வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு. அப்போ வந்து அங்க இன்விசிட், அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் அங்க இல்ல. அப்ப என்னன்னா வச்சுக்கலாம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அங்க இல்லைன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அங்க 0. ஸோ ஆப்ஷன் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நியூட்டோனியம் ஃப்ளூயிட் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். அப்ப நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட் என்ன வரும்? ஷியர் ஸ்ட்ரெஸ் டஸ் நாட் வேரிஸ் லீனியர்லி வித் ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். அந்த கிராஃப் நம்ம பார்த்தோம்ல, லீனியரா வந்து நம்ம அந்த டவும் du/dy எப்படி இருக்குன்னா லீனியரா இருக்கும். அப்போ அது வந்துச்சுன்னா நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிடுக்கு வந்து ஆப்ஷன் 1 வரும். நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட் வரும்போது அது வந்து லீனியரா இருக்காது.
ஸோ வந்து shear stress does not linearly with the rate of shear strain. பிங்கம் பிளாஸ்டிக் என்ன வரும்னா வந்து பிங்கம் பிளாஸ்டிக் எப்படின்னா உங்களுக்கு the fluid does not fluid behaves like a solid until the minimum yield stress. அங்க ஒரு minimum yield stress வந்து beyond அதுல வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் வந்து 4 1 2 3 ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். பிங்கம் பிளாஸ்டிக்ல வந்து கொஞ்ச தூரத்துக்கு வந்து ஐடியல் சாலிடா இருக்கும். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது fluid ஆகும். கொஞ்ச தூரத்துக்கு வந்து ஐடியல் சாலிட் வந்து y ஆக்சிஸ்ல போகுதுல்ல. இங்க இருக்கு நான் கிராஃப் ஐடியல் fluidனு சொல்லுவாங்க. y ஆக்சிஸ்ல ஸ்ட்ரைட்டா போச்சுனா ஆரிஜின்ல போச்சுனா அது வந்து ஐடியல் சாலிட்னு சொல்லுவாங்க. கொஞ்ச தூரத்துக்கு ஐடியல் சாலிட் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் அது fluid-ஆ மாறும். இல்ல லீனியரா கிராஃப் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். இந்த கிராஃப்ல பாருங்க கொஞ்ச தூரத்துக்கு ஐடியல் சாலிடா இருக்கா அதுக்கு வந்து ஓகே 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 கொஞ்சம் லீனியரா மேல போயிருக்கு. ஓகே ஓகே கொஞ்சம் மினிமம் ஸ்பேஸ் ஓகே. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோகன், இது என்ன அப்படின்னா கிராஃப் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா எப்படி இது பண்ணணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து கர்வ் வந்து படுத்துட்டு இருக்கு. ஃப்ளூயிட்னா ஓடும்ல, ஊத்துனா ஓடும்ல, அப்ப அப்படி அது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஊத்துனா ஓடும் இல்லையா, அப்ப வந்து அது ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதான் வந்து அங்க சமாச்சாரம். ஓடுறதுதான் சமாச்சாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது மட்டும் இல்லாம சாலிட் என்ன பண்ணும்? ஸ்ட்ரைட்டா இருக்கும். சாலிட்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நிக்கும். சாலிட் வந்து நிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சாலிட் வந்து நிக்கும். சாலிட் நிக்கும் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா சாலிட் நிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப சாலிடுக்கும் ஃப்ளூயிடுக்கும் பஞ்சாயத்து முடிஞ்சுதான். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த நியூட்டன் இன் ஃப்ளூயிட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்து லீனியரா போகும். நியூட்டன்னாலே வந்து நியூட்டனை மறந்துடக்கூடாது. இஸ் ஆல்வேஸ் லீனியர் அப்படின்றது புரியும். நியூட்டன்னா லீனியர் அப்படின்றவன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பிங்காம் பிளாஸ்டிக் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் த பாயிண்ட் டிவியேட் ஃப்ரம் த ஆரிஜின். அதான் சாலிடா இருக்கிறதுக்கான அர்த்தம். ஸோ சாலிடா வந்துட்டு ஃப்ளூயிடா மாறுறான். சரியா? நியூட்டன் ஃப்ளூயிடுக்கு ஒரு இன்க்ளைன் லைன் மாதிரி, பிங்காம் ஃப்ளூயிட் வந்து ஆள வந்தான் மாதிரி. சரியா? கடவுள் பாதி சார் அது ஐடியல் பிளாஸ்டிக் அப்படின்னு போட்டுருக்காங்க சார். அது அப்படியும் போடுவாங்க. சில சமயம் ஐடியல் பிளாஸ்டிக் கூட சொல்லுவானுங்க. ஆனா வந்து அது பிங்காம் பிளாஸ்டிக் தான். ஓகே சார் ஓகே. சரியா? அவன் வந்து என்னன்னா பேஸ்ட் நீ அழுத்தி அழுத்தி பார்த்தனா வராது, கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு வராது. ஆனா கொஞ்சம் ஃபோர்ஸ் குத்துனா அப்புறம் வரும், ஓட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கொஞ்ச நேரம் சாலிடா இருக்கணும், அப்புறம் கெட்டியா இருக்கணும், அழுத்தணும்னு பிரிங்கி வரணும். அதுச்சுன்னா அது பிங்காம் பிளாஸ்டிக் அப்படின்றது. இந்த கிராஃப எப்பவுமே என்னன்னா யூ ஷுட் பிராக்டிஸ். நான் எல்லாம் உங்களை ஃபார்முலா சார்ட்னா எது குரூப் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். டக்குன்னு ஒரு கிராஃப் வரைஞ்சி போட்டோ எடுத்து போடணும். என்ன என்ன புரிய மாட்டேங்குன்னா இந்த குரூப் எல்லாம் எதுக்கு, ஏன் இவ்வளவு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு யோசனை கூட இருக்கலாம். ஆனா யூ ஷுட் டூ த ஆக்ஷன். ஆக்ஷன் பண்றியா இல்லையா, அவ்வளவுதான் உன்னோட கேள்வி. இந்த அது ஆக்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்னு வச்சுக்கேன். குரூப்ல ஃபார்முலா சார்ட்ல ஒரு கிராஃப் வரைஞ்சி போறதுக்கு என்ன ஆயிட போகுது, ஒரு பிவி டயக்ராம் வரையறதுக்கு என்ன ஆயிட போகுது, ஒரு டிஎஸ் டயக்ராம் வரையறதுக்கு என்ன ஆயிட போகுது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆனா நான் ஏன் சார் போட்டோ போடணும் அப்படின்னா அப்பதான் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்யும். சரியா? இப்ப நீயா உட்காந்து படிச்சிருந்தா நீ மட்டும்தான் உனக்கு வேலை செய்வ, கடவுள் உனக்கு வேலை செய்ய மாட்டார். ஆனா நீ வந்து இந்த மாதிரி இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் லேர்னிங், இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டட் கிரியேட்டட் லேர்னிங்லாம் பண்ணனா கடவுள் வந்து உனக்காக வேலை செய்வார். இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அந்த 10 கொஸ்டினும் இட்ஸ் a வேல்யூபிள் கான்செப்ட். நீ எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா இப்படிதான் ரிவைஸ் பண்ண, எழுதி அழகா ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சு விடுறது, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்துட்டனா போதும், நீ எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். நீ எக்ஸாம் போஸ்டிங் வந்தா டே வந்தா நம்புவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கே உனக்கு நம்பணும், நான் போஸ்டிங் வாங்கிடுவேன். நம்புறேன்னா அப்ப ப்ராக்ரஸ் நடக்கும். சரியா? நம்புறேன்னா கண்டிப்பா ப்ராக்ரஸ் நடக்கும். அது வந்து கிளியரா புரிஞ்சுங்க. நான் ஏன் வந்து உங்களை வந்து டைரக்ஷன் கரெக்டா கொண்டு போறேன் அப்படின்னா ஃபார்முலா சார்ட் ஒரு குரூப் இருக்கா, எத்தனை பேர் ஃபார்முலா எழுதி போடுறீங்க? இந்த 4 ஃபார்முலா எழுதி போட்டா கூட போதும். ஆனா பார்க்காம எழுதணும். இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்து எழுது, அடுத்த வாட்டி பார்க்காம எழுது. சரியா?
நீ எழுதும் போது என்ன ஆகும்னா நீ இன்னொருத்தனை நீ தூண்டுவ, பிளஸ் உனக்கும் அந்த மோட்டிவேஷன் ரிட்டைன் ஆகும். இன்னைக்கு எல்லாம் பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ற எல்லாருமே நிப்பாட்டாங்க ப்ரிப்பரேஷனை. ஏன் நிப்பாட்டாங்க? எக்ஸாம் வரும்போது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எப்ப வருமா வராதான்னு தெரியல, யாருமே இல்லாததுக்கு யாருப்பா மணி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதனால அப்படி இருக்க கூடாது. யூ ஷுட் டூ ரெகுலர்லி. ஃபார்முலா சார்ட் போடுங்க, ஆக்டிவிட்டி சார்ட் போடுங்க, டேம் சார்ட் போடுங்க, என்னென்ன சொல்லணும் எல்லாமே பண்ணுங்க. இப்ப ஐபிஎல் தான் உங்களுக்கு தெரியும். என் கூட நிறைய ஐபிஎல் ஆடினது கோபாலகிருஷ்ணன் தான். இப்ப ஐபிசிஎல் ஆடுறீங்க. இப்ப நீங்க ஆடுறதுக்கு பேர் ஐபிசிஎல் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன்ல வந்து இந்த n வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொய்னா 1 விட கம்மி, 1க்கு கம்மியா போனா பொய். அப்ப பிக்கு 4. சரியா? சூடோனா பொய்ன்னு அர்த்தம். ஆமா சூடோனா சூடோ போடா அப்படின்னு ஒரு பைலம் இருக்கும். பைலம் சூடோ போடா அப்படின்னு போய் பாருங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சூடோ போடா பைலம் வந்து பார்க்கும்போது பயாலஜில பைலம் சூடோ போடா அப்படின்னு. சூடோனா பொய். பொய்னா 1க்கு கீழே போனா பொய், 1க்கு மேல போனா டை. அப்ப சிக்கு 2 பிக்கு 4. சிக்கு 2 பிக்கு 4. என்ன 1 இருந்ததுன்னா அது நியூட்டன். அப்புறம் n வந்து 1 இருந்தா பிங்காம். பிங்காமுக்கும் n 1 தான், நியூட்டன் 1 தான். ஆனா பிங்காம்ல வந்து என்ன அப்படின்னா tau naught plus mu du by dy whole power n போட்டான், அந்த n equal to 1 போட்டான். சூப்பர், அவ்வளவுதான். அந்த n போட்டு என்னையே போட்டிருக்க தேவையில்ல, ஆனா n போட்டா என்ன 1 போட்டான். சரியா? இது ஒரு அற்புதமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு தேவையில்ல, அப்படியே தாண்டி போயிடுவோம். அந்த டைனமிக் விஸ்காசிட்டி யூனிட் கேக்குறாங்க. இது ஈக்குவலன்ட் டு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு பாய்ஸ். 1 பாய்ஸ்னா என்ன? 1 dyne second per centimeter square. நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். எதுப்பா? 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 0.1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆனா இங்க நியூட்டன் செகண்ட் கொடுக்கலையே. ஆமா சார். அப்ப எங்க தீர்ப்பு வழங்குறது? dyne செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்ப நமக்கு 2 பேருக்கு தான் பஞ்சாயத்து வரணும். என்னன்னா dyne செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து, dyne செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு இது வரணும். இல்லாட்டி நமக்கு கிராம் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரக்கூடாது. ஏன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். அது இது பார்த்தோன்னா கிலோகிராம், அது வந்து கன்வெர்ட் பண்ணனா நமக்கு என்ன டைமென்ஷன் வரும்? ml பவர் -1 t பவர் -1. ஆமா சார். இதுக்கு டைனமிக் விஸ்காசிட்டிக்கு டைமென்ஷன் என்னப்பா? ஆமா. அப்ப மேல போங்க, முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட் காட்டுங்க. முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா ml பவர் -1 கரெக்டா வந்துட்டீங்க. ml பவர் -1 t பவர் -1 வராது. அப்ப இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப b வரக்கூடாது. அந்த டைமென்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடணும். b வச்சுங்க. இதுல வழக்கமா b போடுறதுக்கு கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா b வராதுன்றதை எப்படி முடிவு பண்ணலாம்? டைமென்ஷன் வச்சு முடிவு பண்ணலாம். சரியா? அதாவது எவன் எலிமினேட் ஆவான் அப்படின்னு தெரியணும். செகண்ட் இப்ப மேல வரான் அப்படின்னு தெரிஞ்சு அப்ப அவனுக்கு ஏவும் டியும் காலி ஆயிடும். சார் கிராம்ல வந்துச்சுன்னா கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் அப்படின்னு வருது சார். கிலோ கேஜி பெர் ms ன்னு வரும். ml பவர் -1. நீ அங்கேயே போத்தாவல, நீ யூனிட் எல்லாம் போய் பார்க்கவே தேவையில்ல. நீ டைமென்ஷனை பார்த்தே முடிவு பண்ண. ml பவர் -1 t பவர் -1 செல்லாது. ஃபர்ஸ்ட் d பார்க்கும்போது ml t பவர் -1 செல்லாது. அப்புறம் mt அது வரும். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். dyne செகண்ட் per centimeter square தான் ஆன்சர். இப்ப கேபிலரி ரைஸ் டிப்ரெஷன் யாருக்கு நேரா இருக்கும்? h is inversely proportional to diameter. இது வந்து h equal to 30d divided by d ன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கணும். h equal to 30 divided by d, where d should be in mm, h should be in mm. Next. சோ சொல்லுங்க, இதை நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களோட இதுல வார்த்தையில. ஓகே சார்.
இப்போ நம்ம வந்து கேபிலட்டி ஆக்ஷன் பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து h is equal to 4 sigma cos theta by rho gd. நம்ம வந்து முன்னாடி நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு அந்த முன்னாடி ஃபார்முலா இது வேல்யூஸ் பார்த்திருந்தோம். சிக்மா is equal to 0.0736 நியூட்டன் per மீட்டர். இது வாட்டர் at 20 டிகிரி செல்சியஸ். அதே மெர்க்குரி நம்ம பார்த்தோம்னா சிக்மா is equal to 0.480 நியூட்டன் per மீட்டர். ஓகேவா? இப்போ வந்து வாட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 0 வரும். டீட்டா ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னா வந்து அந்த வெட்டிங் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அடுத்து வந்து இன்னொரு கொடுத்துருக்காங்க. டீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம மெர்க்குரிக்கு வந்து முன்னாடி 1 2 3 இருக்குல்ல, அந்த 1 2 3 வந்து அந்த 2 வந்து கடைசியா போட்டுக்கோங்க, 3 வந்து முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ வந்து 1 3 2 வந்து வரும். அதே வந்து இல்லைன்னா இன்னொன்னு எப்படி கேட்கலாம்னா வந்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு 128 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ இதுல வந்து கேபிலட்டி ரைஸ் அண்ட் கேபிலட்டி ஃபால் இருக்கு. இப்போ நம்ம வாட்டர் பார்த்தோம்னா வந்து அங்க எப்படின்னா வந்து கேபிலட்டி வந்து ரைஸ் இருக்கும். ஏன்னா வந்து இங்க வந்து அடர்ஷன் இஸ் கிரேட்டர் தென் கொகிஷன். ஸோ அதனால என்னன்னா வந்து நமக்கு வந்து இதுல வந்து கேபிலட்டி ரைஸ் வந்து வரும். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? அடர்ஷன் இல்ல கொகிஷன் எது வந்து கிரேட்டர் தான் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது நம்ம வந்து கேபிலட்டி வரும்போது நம்மளுக்கு என்ன வந்து அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும். அக்யூட் ஆங்கிள்னா வர்ற ஏ தான் வந்து நம்ம ஷார்ட் கட்டு. இப்போ வந்து ஏ வந்துச்சுன்னா அப்ப ஏல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து adhesion is greater than the cohesion. ஓகேவா? அப்போ வந்து இதுல வாட்டர் வரனா theta is equal to 0 டிகிரி. அதனால இது வாட்டர். இப்போ இங்க என்ன கிடைக்குன்னா வந்து நம்மளுக்கு ஒரு கான்கேவ் ஷேப் வந்து நம்மளுக்கு முன்னாடி இங்க கிடைக்கும் மேல இதுல. ஏன்னா இதுல வந்து adhesion is greater than cohesion. ஆனா இந்த கேபிலட்டி ஃபால்ல நம்ம பார்த்தோம்னா இங்க எப்படி இருக்குன்னா வந்து கேபிலட்டி ஃபால் அப்போ வந்து இங்க வந்து வெட்டிங் ஆங்கிள் என்ன இருக்குன்னா வந்து அபியூஸ் ஆங்கிள் இருக்கும். சரியா? அப்போ வந்து ஓல இருந்து ஆரம்பிக்குதா? அப்ப வந்து என்னன்னா வந்து பொசிஷன்ல வர்ற ஓ தான் நம்ம ஷார்ட் கட்டு. அப்ப வந்து ஓ பொசிஷன்ல வர்ற ஓ தான் பொசிஷன் இஸ் கிரேட்டர் தேன் த அக்யூட் ஆங்கிள். சரி, பொசிஷன் இஸ் கிரேட்டர் தேன் அடர்ஷன். சரிங்க, அக்யூட் எழுதிட்டேன், சாரி. பொசிஷன் இஸ் கிரேட்டர் தேன் த அடர்ஷன். இப்ப வந்து இங்க வந்து மெர்க்குரி யூஸ் பண்றதுனால வந்து நமக்கு வந்து இதுல கொகிசிவ் ஃபோர்ஸ் வந்து இதுல அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து பொசிஷன் இஸ் கிரேட்டர் தேன் அடர்ஷன் சொல்றாங்க. இதுல வந்து டீட்டா எவ்வளவு இருக்குன்னா வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி. இங்க வந்து என்ன ஷேப் வந்து ஃபார்ம் ஆகுனா வந்து கான்வெக்ஸ் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம முன்னாடி வந்து நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தப்போ வந்து அதுல வந்து எப்படின்னா கொகிஷன் மட்டும்தான் வரும். இதுல வந்து கேப்லாட்டி ஆக்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் கேப்லாட்டில வர சி ஏ தான் வந்து நம்ம ஷார்ட் கட்டு. ஃபர்ஸ்ட் லெட்டர் சி எதை பத்தி சொல்லுதுன்னா வந்து கொகிஷன் சொல்லணும். செகண்ட் லெட்டர் ஏ எதை பத்தி வருதுன்னா வந்து அடர்ஷன். ஸோ சியும் ஏ வந்து ஜோடியா வருதா? அப்போ வந்து கொகிஷன் அண்ட் அடர்ஷன் தான் வந்து கண்டிப்பா வரும். கொகிஷன் தனியா அடர்ஷன் தனியா வராது, ரெண்டு ஜோடியா தான் வரும். ஏன்னா கேப்லாட்டில சி அண்ட் ஏ ரெண்டு சேர்ந்து வர்றதுனால கொகிஷன் அண்ட் அடர்ஷன் வரும். அப்புறம் என்ன சொல்ல இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன நான் வச்சுக்கலாம்னா த டயமீட்டர் ஆஃப் த டியூப் எப்படி இருக்குன்னா வந்து 3 சென்டிமீட்டருக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ. இதுலயே வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. சொல்லுப்பா. கேபிலரி டியூப் டயாமீட்டர் வந்து 6 mm க்கு மேல இருந்துச்சுன்னா வந்து கரெக்ஷன் நடக்காது. கேபிலரி டியூப் டயாமீட்டர் வந்து 6 mm க்கு மேல இருந்துச்சுன்னா கரெக்ஷன் வந்து நடக்காது. ஓகே, ஃபைன், சூப்பர். டயாமீட்டர். தேங்க்யூ சார். சரியா? அவ்வளவுதான் நம்மளோட இந்த இது நினைக்கிறேன். 10 क्वेश्चन முடிஞ்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்லைட். தேங்க்யூவா இது வச்சிருக்கியா இல்ல? தேங்க்யூ. ஒண்ணே ஒன்று இருக்கு. ஒரு கடைசியா क्वेश्चन ஒன்று இருக்கு சார். சார். ஒண்ணே ஒன்று இருக்கு, லாஸ்ட் ஒன். சூடோனா போய் லாஸ்ட் ஒரு क्वेश्चन சார் வாசிச்சறேன் சார். இதுல இப்போ pseudoplastic fluid is a fluid for which a dynamic viscosity decreases as the rate of shear stress increases. B, Newton law of viscosity holds good. C, dynamic viscosity increases as the rate of shear stress increases. Option D, dynamic viscosity increases with the time with the shear forces are applied அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து சூடோனாலே வந்து குறையும். dynamic viscosity decreases at the rate of shear increases. சார் இப்போ வந்து கரெக்ட்டா? எஸ் சார், கரெக்ட் தான் சார். சொல்லு ஹரி.
இன்னும் ஒரு 3 minutes தான் இருக்கு. So, அவ்வளவுதான் சார். சார் நான் 3 மினிட்ஸ்ல இதை முடிச்சிடறேன் சார். இது லாஸ்ட் ஒன்னு okay. எழுதியிருக்கேன், இது மட்டும் முடிச்சுடுறேன். ஓகே, ம். இப்போ நம்ம வந்து முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ல வந்து 2 டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டோனியம் ஃப்ளூயிட் அண்ட் நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம வந்து நியூட்டோனியம் ஃப்ளூயிட் எடுத்தோம்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரெயின் இல்ல வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா வந்து டைனமிக் விஸ்காசிட்டி நியூ யூஸ் பண்றோம். சரியா, அது வந்து நியூட்டோனியம் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட் வரும்போது எக்ஸ்ட்ராவா என்ன இதாகுனா வந்து அந்த டோனாட் அது மட்டும் முன்னாடி ஆட் ஆகும். அப்புறம் வந்து இதுல வந்து இந்த நான் நியூட்டோனியம் ஃப்ளூயிட்ல வந்து எப்படி இருக்குன்னா நான் லீனியரா இருக்கும். ஸோ அதனால வந்து இது ரெண்டா பிரியுது. ஒண்ணு வந்து டைம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளூயிட், அந்த அடுத்தது என்னன்னா வந்து டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட் அப்படின்னு ரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைலேட்டன் பார்க்கலாம். டைலேட்டன் ஃப்ளூயிட்னா வந்து சார் சொன்ன மாதிரி டைனா என்னன்னா வந்து n கிரேட்டர் தென் 1 வரும். அதே வந்து பொய் வந்தா n லெஸ் தென் வரும். ஓகேவா, இதுல இது எப்படி நான் வச்சுக்கலாம், அது கொஸ்டின்ல வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்து இது வந்து ஷியர் திக்னிங் ஃப்ளூயிடா இல்ல ஷியர் தின்னிங் ஃப்ளூயிடா ரெண்டுனா கேட்பாங்க. இது எப்படி நம்ம நான் வச்சுக்கலாம்னா டை எப்படி இருக்கும், நம்மளுக்கு திக்கா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட். ஓகேவா, டை வந்து எப்படி இருக்கும், திக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து ஷியர் திக்கனிங் ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா வந்து பட்டர் அண்ட் சாண்ட் சொல்லி சொல்றாங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா வந்து பட்ஸ் யூஸ் பண்ணா நம்ம வந்து செத்து போயிடுவோம். ஓகேவா, அப்போ வந்து இதுல பட்ஸ் வந்து என்னன்னா வச்சுக்கலாம்னா பட்டர் அண்ட் சாண்ட், BUT அந்த ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வந்து பட்டு, எஸ் வந்து ஸ்டாண்டுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிங்கம் பிளாஸ்டிக் பார்த்தோன்னா வந்து என்னன்னா n = 1 அண்ட் b ≠ 0. அந்த b ≠ 0னா வந்து அதுல வந்து டவு நாட் வந்து முன்னாடி வரும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வரும்னா வந்து டூத் பேஸ்ட் ஆர் ஜெல் அப்படி வந்து நம்ம இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். டூத் பேஸ்டா வந்து நிறைய கொஸ்டின்ல கேட்பாங்க. பிகம் பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா வந்து டூத் பேஸ்ட், அதான் வந்து இதுல ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா வந்து சூடோ பிளாஸ்டிக். நம்ம முன்னாடி வந்து சூடோனா வந்து முன்னாடி சூடோனா n லெஸ் தென் 1. ஓகேவா, அப்போ வந்து b = 0 வரும். இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து பேப்பர் பல்ப், ரப்பர் சொல்யூஷன், லிப்ஸ்டிக், பெயிண்ட், பிளட். ஓகேவா, இதை வந்து சூடோ பிளாஸ்டிக் உண்டான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து டைம் டிபெண்டன்ட் ஃப்ளூயிட் பார்த்தோம்னா வந்து ரியோபெட்டிக் ஃப்ளூயிட். ஓகேவா, இந்த ரியோபெட்டிக் ஃப்ளூயிட் வந்து இது ஒரு ஷார்ட் நான் எழுதி வச்சிருக்கேன், இதை நான் வச்சுக்கோங்க. எப்படின்னா விப்ஜிஆர், நம்ம ரெயின்போல ஃபார்ம் ஆகும்ல விப்ஜிஆர், அதான் வந்து இது ஒரு ஷார்ட்கட். விப்ஜிஆர்ல வந்து வி அந்த செகண்ட் லெட்டர் ஐ இருக்குல்ல, அது ஆரோ வந்து மேல பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து பி ஜி, அந்த சஃபிக்ஸ் ஓ வந்து சஃபிக்ஸ் நாட், அடுத்து வந்து ஆர். இதுல ஃபர்ஸ்ட் அந்த வி மேல ஆரோ எதுக்கு போட சொன்னோம்னா வந்து இந்த ரியோபெட்டிக் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா n கிரேட்டர் தென் 1, அது வந்து பீட்டா ≠ 0. ஏன்னா வந்து இது வந்து டைம் டிபெண்டன்ட் வராது, டிபெண்டன்ட்னால வந்து இதுல வந்து p ≠ 0 வரும். இதுல செகண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து வீக் மேல போட்டிருக்க ஆரோ மேல போட சொன்ன எதுக்குன்னா இதுல வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீசஸ். சரியா, விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் வித் டைம் வர்றதுனால அந்த வி மேல ஏறோ. அடுத்து வந்து இந்த பி அண்ட் ஜி எதுக்குன்னா வந்து பெந்தனைன் சொல்யூஷன் அண்ட் ஜிப்சன் சொல்யூஷனுக்காக. அடுத்து அந்த ஆர் எதுக்குன்னா வந்து ரியோபெட்டிக், அதுக்காக தான் வந்து விப்ஜிஆர் வந்து ஷார்ட்கட்டா போட்டேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸோட்ரோபிக்ல வந்து நம்ம மேல வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல வந்து ரியோபெட்டிக்ல வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே டெக்ஸோட்ரோபிக்ல வந்து விஸ்காசிட்டி வந்து டிக்ரீசஸ் வித் டைம். இதுல எப்படின்னா வந்து n லெஸ் தென் 1 வரும். இதுக்கு என்ன ஷார்ட்கட் நான் போட்டிருக்கேன்னா வந்து பெட், வீட்டுல வந்து பெட் வளர்த்தோம்ல, அந்த பெட்டு தான் அதுக்கு ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் அந்த பி எதுக்குன்னா வந்து பிரிண்டர் இங்க்குக்கு, செகண்ட் லெட்டர் இ எதுக்குன்னா வந்து எனாமலுக்கு, அடுத்து வந்து டி எதுக்குன்னா வந்து டெக்ஸோட்ரோபிக் ஃப்ளூயிட். தேங்க்யூ சார். முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ.